ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான இறால் பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை, 4 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணி மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் நமக்கு வதங்கி கிடைக்கும். இந்த டைமில் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரம்ப இலை ஆட் பண்ணிக்கோங்க. ரம்ப இலை ஆட் பண்ணுறதுனால பிரியாணி ரொம்ப வாசனையாக நமக்கு இருக்கும். இந்த டைமில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறதுனால பிரியாணி நல்ல கலராக நமக்கு இருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா ரொம்ப வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி இலையெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1/2 லெமன் புழிஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தயிர் மசாலா கூட ஆட் ஆகி நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இறால் அதிக நேரம் குக் ஆகக்கூடாது. அதிக நேரம் குக் ஆச்சுன்னா ரொம்ப ஹார்டாக மாறிடும். அதனால இறாலை 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா மசாலா கூட கோட் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இறால்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இறால்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி வந்ததுனால நம்ம இன்றைக்கி 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்படி நல்லா கலந்து கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கிளறிக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரில் விசில் போட்டு 2 விசில் வரது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு வாசனை வரும். அரிசி உடையாமல் இருக்க சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான இறால் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிட்டு. பாருங்கள், அரிசி ஒவ்வொன்றும் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்து முட்டை ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸோட திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.